சர்ச்சையை கிளப்பிய IC-814 தி காந்தஹர் ஹைஜாக் வெப்தொடரில் பயங்கரவாதிகளின் உண்மை பெயர்களை வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. IC-814 தி காந்தஹர் ஹைஜாக் வெப்தொடரில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களுக்கு இந்துக்களின் பெயர்களை வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்பு IC-814 விமான கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களின் புனைப்பெயர் என கூறி இந்துக்களின் பெயர்களை எப்படி வைக்கலாம் என நூற்றுக்கணக்கான சமூக ஊடக பயனர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் இது தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு நெட்ஃபிளிக்ஸின் இந்திய பிரிவு உள்ளடக்க தலைவர் மோனிகா ஜெர்கிலுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை நோட்டீஸ் பிறப்பித்தது. இதனையடுத்து மோனிகா ஜெர்கில் தலைமையிலான குழுவினர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் சஞ்சய் ராஜுவை சந்தித்து விளக்கமளித்தனர். தொடர்ந்து வெளியிட்ட அறிக்கையில் பயங்கரவாதிகளின் உண்மை பெயர்கள் IC-814 தொடரின் ஆரம்பத்திலேயே வெளியிடப்படும் என குறிப்பிட்டனர். 1999ஆம் ஆண்டு நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து டெல்லி வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஆப்கானிஸ்தானின் காந்தஹார் நகருக்கு கடத்திச் சென்றனர். அங்கு விமான பயணிகளை பிணை கைதிகளாக வைத்துக் கொண்டு இந்திய சிறையில் உள்ள மசூத் அசார் உள்ளிட்ட பயங்கரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தனர். அதன் பேரில் 3 பயங்கரவாதிகளும் விடுவிக்கப்பட்ட பிறகே விமான பயணிகளை விடுவித்தனர்.